ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாமே கரைச்சி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுலேயும் சிசேரியன் பண்ணியிருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்கும். அதனால இது போல் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சான உணவை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் 3/4 டம்ளர் வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் ராகி மாவு. நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ராகி மாவில் அதிகப்படியான கால்சியம், புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அதே டம்ளரில் 3/4 டம்ளர் நல்ல கெட்டியான கொஞ்சமாக புளிச்ச தயிரை நான் எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டுடலாம். நிறைய லேடிஸ்க்கு தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அது போல் இருக்கிறவங்க சில பேர் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே வெயிட் போட ஆரம்பிச்சிடும். அது கூட ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் வெயிட் ஏறும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த போல் ரெசிபீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவு கட்டி இல்லாமல் நான் நல்லா கலந்துட்டுட்டேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்தி நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன். கட்டி இல்லாமல் மாவை கலக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த மாவை 1 மணி நேரம் ஓரமாக ஊற வச்சுருவோம். ஏன்னா ரவை சேர்த்திருக்கறனால. அதுக்குள்ளே ஒரு தேங்காய் சட்னி சட்டுன்னு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, 1 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. நான் ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/2 கப் பொட்டுக்கடலை. இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து நான் இதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவாவுமே தண்ணியில் நல்லா ஊறி வந்திருக்கும். இதை கரண்டி வச்சு நல்லா முழுமையாக கலந்துடணும். கீழெல்லாம் இந்த கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சும்மா ஒரு சுத்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா மாவு இன்னும் கொஞ்சம் நல்லாவே நைஸாக அரைப்படும். தாளிப்புக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் துவரம் பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணின 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா தாளி போட்டுடலாம். தாளித்தோம் அப்படின்னா பச்சை மிளகா காரம் தட்டாது. அதனால தான் இப்போ அரைச்ச மாவை பவுலில் போட்டுட்டு தாளித்த பச்சை மிளகா கருவேப்பிலையும் மாவில் போட்டுட்டு 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நான் தாளிக்கலை, அப்படியே பச்சையாகவே மாவுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுறணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டு நல்லா முழுமையாக கலந்துடணும். ஆப்ப சோடாவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுனால ஆப்ப சோடம் போட்டால் தான் நல்லா புஷ்ஷுன்னு ப்ளஃபியாக வரும். இன்றைக்கி பன் தோசையை ஆப்பச்சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஆப்பச்சட்டி கொஞ்சமாக சூடான உடனே ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்தி நல்லா சுற்றி வர நல்லா எண்ணெய் ஊற்றி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் மிதமான சூட்டில் வச்சே நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. எப்போவுமே நான் சொல்கிறது தான், ராகி மாவு மட்டும் இல்லை, எந்த மில்லட்ஸாக இருந்தாலுமே நல்லா முழுமையாக வேக வச்சு தான் சாப்பிடணும். இல்லைன்னா வயிற்றில் பிரச்சனை உண்டாகும். அதாவது சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது. இந்த பன் தோசை பொறுத்த வரைக்கும் 2 சாப்பிட்டாவே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதை தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ அரிசி மாவில் மட்டும்தான் நம்ம பன் தோசை செஞ்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இன்ஸ்டண்ட்டாகவே ராகி மாவில் பன் தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும்.